வணக்கங்க. இன்னொரு அருமையான ஒரு டிஃப்ரெண்டான இடத்துல தான் நான் இப்போ நிற்கிறேன். ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது எத்தனை தடவை பார்த்தாலும் போர் அடிக்காது அப்படின்ட்டு. அந்த மாதிரி மதுரையில் இந்த கீழக்குயில்குடி அப்படிங்கிற இந்த சமணர் ஹில்ஸை நீங்கள் எத்தனை தடவை வந்து பார்த்தாலும் உங்களுக்கு போர் அடிக்காது. எப்பவுமே தடவை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அந்த மலை மேலே ஏறி அந்த ஊரோட அழகை பார்க்குறதா இருக்கட்டும், மலைக்கு கீழே அடிவாரத்துல அந்த குளத்துல அந்த அழகழகான மீன்கள்லாம் பார்க்கறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க எத்தனை தடவை வந்தாலும் தடவை வந்த மாதிரியே ஒரு ஃபீலை இந்த கீழக்குயில் மலை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த மலையில நான் ட்ரெக்கிங் போனப்ப எடுத்த வீடியோவில் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த ஹில்ஸோட அடிவாரத்தில் இருக்கிற ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த இடமானது அவ்வளோ ரம்யமாக இருக்கும். குளத்துக்கு பக்கத்தில் கோயில் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க. இதுதான் அந்த மலையிலேயே செஞ்ச ஸ்டெப்ஸு. இது மேலே ஏறி தான் நம்ம இந்த ஹில்ஸுக்கு மேலே போக முடியும். இந்த படியிலிருந்து கீழே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருந்து அந்த படி வழியாக மேலே ஏறி இந்த கம்பியை பிடிச்சிட்டே நம்ம அப்படியே வந்தோம்னா ஒரு முக்கால்வாசி தூரம் நம்ம இங்கே வந்துடலாம். கொஞ்சம் தூரம் வரைக்கும் படி இருந்தது, அப்புறம் படி கிடையாது. நம்ம அப்படியே இந்த மலையில் ஏறி வரலாம். வழுகாது, ரொம்ப கிரிப்போடு தான் இருக்கும். இல்லை எந்த பயமும் இல்லை. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த குளம், அப்புறம் அங்கேருந்து அந்த பைபாஸில் போகிற வண்டி எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இன்னும் மேலே போனால் நல்லாயிருக்கும். நான் மேலே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நம்ம அப்படியே நடந்து மேலே போவோம். வந்தோம்னா இங்கே நிறைய ஜெயின்ஸ் சிற்பங்கள் உள்ள ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது கீழே ஒரு சுனை ஒன்று இருக்குது. அது எப்போவுமே வத்தாத சுனை தான் அது. நீங்கள் இப்போ மழை காலம் நல்ல மழை பெஞ்சு தண்ணி இருக்குது. வெயில் காலத்தில் வந்தாலும் இந்த இடம் அப்படியே தண்ணியாகவே இருக்கும். அதுதான் இங்கே ஒரு அழகான ஒரு சிறப்பு இது. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், சிற்பங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இருக்குது இதெல்லாம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இங்கே இருந்த ஜெயின்ஸ் வந்து இந்த சிற்பங்கள்லாம் வடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அவங்களோட வழக்கப்படி அவங்க ஆடை அணியிறதில்ல. அதனால் அதே மாதிரி தோற்றத்தில் உள்ள சிற்பங்கள்லாம் இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. சில இதெல்லாம் சிதைச்சி வச்சுருக்காங்க. அதுதான்
நம்ம ஆளுங்க வந்து அதை அப்படியே அதை ரசித்து காப்பாற்றி வச்சுக்கிறது தெரியல. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. கீழேருந்து நம்ம அப்படியே மேலே ஏறி வந்தோன்னா இந்த ஒரு அழகான இடத்துல இப்படி அழகான ஒரு சிற்பங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த இடங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நான் அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே நடந்து இதுக்கு மேலே ஒரு அழகான இடம் இருக்குது, அதுக்கு போகிறேன். அதுக்கு மேலே ஒரு சூப்பரான இடம் இருக்குது. அங்கே ஒரு தூண் இருக்கும், அங்கே தான் கார்த்திகை மாதம் ஆனால் அங்கே விளக்கேற்றுவாங்க. நம்ம அங்கேயும் போய் பார்க்கலாம். நான் அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுவோம். ஒரு வழியாக அப்படியே அந்த கடைசி தூண் இருக்குல்ல, அந்த ஏரியாவுக்கும் வந்தாச்சு. என் பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த சமணமலை தூண். சாயந்தரம் ஒரு 6 மணி. இந்த இடம் எப்படி இருக்குன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது, அவ்வளோ அமைதியாக இருக்குது. சுற்றிலும் அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் டிவி போடுவாங்கள்ல அந்த சத்தம், அந்த பக்கம் வண்டி போகிற சத்தம், இது மட்டும்தான் கேட்குது. இந்த தூண் பார்த்தீங்கன்னா அதாவது கர்நாடகாவில் சரவண பெலகொலா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இருந்து வர்ற ஜெயின்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து இங்கே விளக்கேற்றி கும்பிடுவாங்களாம். இங்கே கன்னட எழுத்துக்களும் இருக்குது. சரியா, நான் இந்த மலையை வந்து வேற ஒரு ஆங்கிளில் காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். கீழே இறங்குவோம். மழை வராமல் இருக்கணும், அது ஒன்று தான். மற்றபடி இறங்குறதுக்குலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. மழை வந்ததுன்னா இன்னும் ஒதுங்க இடம் கிடையாது. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிட்டேன். நேரம் ஆக ஆக நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே பாருங்கள் வீடியோவில் எப்படி இருட்ட ஆரம்பிச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த மலையிலேருந்து கீழே இறங்கும்போது அந்த குளம், கோயிலில் இருக்க அந்த லைட்டு எல்லாமே பார்க்கறதுக்கே கண்ணை பறிச்சது. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.